ஹாய் ஹலோ வணக்கம். என்னடா செட்டப்லாம் மாத்திட்ட பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்களா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு, நம்ம மக்களாகிய எம்பிசி சேனலுக்கு ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னு கேக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, 23/9/2023 அப்போ ஆரம்பிச்ச சேனல். ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம சேனல் ஆரம்பிச்சு. நம்ம சேனல் ஒரு வருஷத்துக்கு மேல வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பார்த்தேன். பட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இது வரைக்கும் சேனல் ஒரு வருஷமா போயிட்டு இருக்கு. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க நான் பேசுறத மதிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வெற்றி மக்களாகிய உங்களால மட்டும்தான் முடியும். உங்களால மட்டும்தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம எம்பிசி சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் ரொம்ப மகிழ்ச்சியோட உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ மேலும் மேலும் இது பல வருஷம் இந்த சேனல் தொடரப்போகுது, என்னோட ஆதரவும் தொடரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான், நம்மளோட சேனலை ஆதரவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஒரு வருஷம் வரைக்கும் ஓட வைத்த மக்களாகிய அல்லுள்ளங்கள் எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம நிறைய இந்த மாதிரி மூவி ரிவ்யூ, நிறைய உலகத்தில் நடக்கிற பல முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் மோட்டிவேஷன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனல் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி தனியாக வரையறுக்கப்படலை. எந்த விஷயமா இருந்தாலும் பேசுவோம், மக்களுக்கு அது சென்றடையணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள், ஒரே ஒரு கொள்கை தான் நம்மளோட சேனலோட கொள்கை. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ இன்னைக்கு லப்பர் பந்து படத்தோட ரிவ்யூவை ஃபாஸ்டா பார்த்துலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். லப்பர் பந்து இந்த படத்தோட நடிகர்கள் யார் பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு, அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருக்காங்க. அட்டகத்திக்கு தினேஷ் ஜோடியா சுவாசிகா அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியா சஞ்சனா அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா காமெடி நடிகர்கள் பாலசரவணன் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜென்சன் திவாகர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. யூடியூப் சேனல் நடிச்சவர் மாதிரி இல்லை, வேற லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிஎஸ்கே, தேவதர்ஷினி, அப்புறம் காளி வெங்கட், இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் நடக்கிற கிரிக்கெட் போட்டியை மையமா வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல உள்ளவர் அட்டகத்தி தினேஷ், கெத்து தினேஷா இந்த படத்துல வராரு. இவரு பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆனாலும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல வேற லெவலுக்கு விளையாண்டுட்டு இருக்காரு. எங்க மேட்ச் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா போய் ஆஜராயிருவாரு. வேற லெவலுக்கு விளையாண்டு சிக்ஸ் போர்னு அடிச்சு பறக்க விடுறாரு. இது ஒரு உள்ளூர் ஆட்டக்காரர்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆட்டக்காரர் ஷேவாக் மாதிரி விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்க. உள்ளூர் போட்டியில, கிரிக்கெட் போட்டியில இந்த அளவுக்கு கெத்தா விளையாண்டுட்டு இருக்காரு அட்டகத்தி தினேஷ். இந்த நிலைமையில தான் பாத்தீங்கன்னா இந்த டீம்லயும் நிரந்தர இடம் இல்லாம எல்லா டீம்லயும் போய் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குற பவுலரா இருக்காரு பத்தி ஹரிஷ் கல்யாண். ஒரு பவுலர் மட்டும் இல்ல, ஒரு ஆல்ரவுண்டரா எல்லா டீம்லயும் போய் விளையாண்டுட்டு இருக்காரு. இவருக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு டீம் இல்லை. பட் இவரு ரொம்ப நேசிச்ச டீம், இவர் இன்ஸ்பயர் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீம். இந்த டீமுக்காக விளையாட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்துல அட்டகத்தி தினேஷ் பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹரிஷ் கல்யாண் என்ன பண்றாரு, அவரோட பந்தை போட்டு இவர் லெக் சைட்ல போட்டா தான் அடிப்பார், ஆஃப் சைட்ல போட்டா அடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளூர் கிரிக்கெட்ல எப்படி விளையாடும் அந்த மாதிரி ஒரு யுக்தியை பயன்படுத்தி அட்டகத்தி தினேஷ் திணற அடிக்கிறாரு. திணற அடிக்கிறது மட்டும் இல்லாம அவுட் ஆக்குறாரு ஹரிஷ் கல்யாண். இதனால காண்டாயி என்னையே நீ அவுட் ஆக்கிறியா அப்படின்னு சொல்லி அட்டகத்தி தினேஷுக்கும் இந்த ஹரிஷ் கல்யாணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் வருது. இந்த ஈகோ கிளாஷ் தான் படம் ஃபுல்லும் டிராவல் ஆகுது. இந்த ஈகோ கிளாஷ் நடந்துகிட்டு இருக்கும்போது அட்டகத்தி தினேஷோட பொண்ணான சஞ்சனாவை துர்கா அப்படின்னு சொல்லி கேரக்டர் நடிக்கிறாங்க. இந்த துர்காவை லவ் பண்றாரு ஹரிஷ் கல்யாண். கடைசியில இந்த காதல் ஜெயிச்சுதா இந்த ஈகோ ஜெயிச்சுதா அப்படிங்கிற படத்தை தான் டைரக்டர் தமிழேசன் பச்சைமுத்து அப்படிங்கிறவர் கொடுத்திருக்காரு. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு லைன் ஸ்டோரியா இருந்தாலும்
வேற லெவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஜா வந்து நல்ல ஒரு படமாக வந்து பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி ரப்பர் பந்தோட ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிவ்யூ போயிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு படத்தோட கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து கிரிக்கெட் மயமா எடுத்திருக்காங்க. வெறும் தோல்வி வெற்றியை மட்டும் சம்பந்தப்படுத்தி எடுக்காம அந்த கிரிக்கெட், அந்த கிராமத்தில் நடக்கிற கிரிக்கெட் மூலமா என்னென்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கெட்ல நடக்கிற கிராமத்து கிரிக்கெட்ல நடக்கிற அரசியல், அது மட்டும் இல்லாமல் கிராமத்துல சுற்றி நடக்கிற அந்த ஜாதி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் வந்து சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் வந்து அப்படியே போற போக்குல வந்து ஒரு ஊசி குத்துற மாதிரி குத்திட்டு போயிருக்காரு கமல்ஹாசன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் வருது, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி ஜாதியை சொல்லி இந்த மாதிரி இந்த ஜாதினா அவ்வளோ கேவலமா, இந்த ஜாதியில வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றதே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அரசியலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வந்து திணிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் ஆண்கள், அதாவது பெண்கள் வந்து எந்த விதத்திலையும் வந்து ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதுலயும் ஒரு டயலாக் வருது. அது சாதி திமிர்னா இது என்ன ஆண் திமிரா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வருது. இந்த மாதிரி டேரக்டர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, வேற லெவலுக்கு வந்து அங்கங்க அரசியலும் வந்து தெளிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா வந்து சுவாசிகா அப்படின்னு சொல்லி வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றது, அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு ஈகோ இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு ஈகோ விஷயமா காமிச்சிருக்காங்க, நடிச்சிருக்காங்க, அப்படின்னு வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அளவுக்கு வேற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாலசரவணன், ஜென்சன் திவாகர் இவங்களோட காமெடி பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது வந்து கிரிக்கெட்ல தான் நம்ம பார்ட்னர்ஷிப் பார்த்துருக்கோம், ஆனா படத்துல இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு வேற லெவலுக்கு வந்து காமெடி வந்து செதுக்கிருக்காங்க. குழுங்க படம் ஃபுல்லா வந்து குழுங்க சிரிக்கிற அளவுக்கு வந்து வாயு காலங்கள், அதாவது வார்த்தையிலே வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு காமெடியில புரட்டி போட்டுருக்காங்க. அதே மாதிரி காளி வெங்கட், அதே மாதிரி டிஎஸ்கே, தேவதர்ஷினி, இந்த மாதிரி நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கிரிக்கெட்ல எல்லா பிளேயர்ஸும் விளையாண்டாதான் வெற்றி பெற முடியுமோ அதே மாதிரி இந்த படத்துல அவங்கவுங்க பங்கு அவங்கவுங்க கரெக்டா கச்சிதமா ஓவர் ஆக்டிங் பண்ணாம சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு பெரிய நடிகர், நான் வந்து இந்த அளவுக்கு எனக்கு கம்மியான இது அப்படின்லாம் சொல்லி யாருமே பண்ணல. வேற லெவலுக்கு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கச்சிதமா வந்து பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷை சொல்லணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிராமத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு கெத்தான ஒரு கிரிக்கெட் பிளேயர், வேற லெவலுக்கு ஒரு அதிரடியான பிளேயர், ஷேவாக் சச்சின் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவரு பார்த்தீங்கன்னா பேட்டை பிடிக்கிறத இருக்கும், அந்த பேட்டை சுற்றி ஒரு கர்ச்சிப்பை வச்சு கட்டிக்கிறாங்க, பறக்க விடுறாங்க. அந்த படத்துல ஒரு டயலாக் வருது, 2 தென்னை மரத்துக்கு மேலே போகும் 6 அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வேற லெவலுக்கு வந்து நடிச்சிருக்காருங்க. அவர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல விளையாடும் போது அதிரடி ஆட்டக்காரராகவும் நடிச்சிருக்காரு. அவரோட உடல் மொழி பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு பேட்ஸ்மேன் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி நடிச்சாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஒய்ஃபோட வந்து பம்புறது, ஒய்ஃபுக்கு வந்து பம்புற மாதிரி ஒரு காட்சிகளும் நிறைய பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பயந்து போன பூனை மாதிரி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி எதிரியை வந்து கோபத்துல அடிச்சு தும்சம் பண்றது பார்த்தீங்கன்னா கோபத்தின் உச்சத்துக்கே வந்து எப்படி ஒரு ஆள் போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டிங் வந்து சிறப்பா வந்து நடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டருங்க. வேற லெவலுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லா படத்துலையும் எப்படி கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண். இவரு பார்த்தீங்கன்னா பார்வையிலே வந்து ஈகோ வந்து தெளிச்சிருக்காருங்க. அதாவது தன்னோட பார்வையிலே வச்சு எதிரியை வந்து ஈகோவை பார்க்குற விஷயம் வந்து இருக்கு பார்த்தீங்களா, சூப்பரா. அதாவது வந்து வாய் மூலமா திட்டுறது இல்லாம அந்த பார்வையில ஈகோ பண்ணியிருக்காரு, வேற லெவலுக்கு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி காதல்ல உருகுறதுக்கும் சூப்பரா வந்து பண்ணியிருக்காருங்க. ஸோ ஹரிஷ் கல்யாணும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர் தாங்க. ஸோ அவரு இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங், பியார் பிரேம காதல், இப்போ லப்பர் பந்து, இந்த மாதிரி நல்ல நல்ல சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வருவார் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹீரோயின் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை எப்படி கச்சிதமாக பயன்படுத்த முடியும் அதை பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வேற லெவலுக்கு வந்து யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஜெர்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எழுதியிருக்கு. அதாவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. அதாவது நான் அமைதியாக தான் இருப்பேன், எனக்கு தேவைங்கிற விஷயத்த வந்து நீங்களா புரிஞ்சு எடுத்துக்கணும், பண்ணணும், நான் வந்து எதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து ஹீரோயினுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஹீரோயினுக்கான முக்கியத்துவம் படத்தில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லலாமா வேணாமான்னு தெரியல.
அதாவது படத்துல பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் வந்து கிரிக்கெட் விளையாட இறங்கும்போது பேட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் சாரோட நீ பொட்டு வச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வந்து போடுறாங்க. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் வந்து பேட்டிங் இறங்கும்போது களத்துல இறங்கும்போது பாத்தீங்கன்னா போக்கிரி படத்துல உள்ள ஃபர்ஸ்ட் ஆடுங்கட அந்த பாட்டோட தீம் மியூசிக்கை போடுறாங்க. அதாவது ரெண்டு பாட்டும் வரும்போது தியேட்டர்ல ஒரே விசில் சவுண்டுங்க. அதாவது ஒரு கூஸ் பம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ரெண்டு பாட்டையும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. கச்சிதமா எந்த இடத்த யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்த யூஸ் பண்ணிருக்காங்க. வேற லெவலுங்க. ஸோ இந்த படத்தோட இது பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மூலமா தான் வந்து இந்த படம் வந்து நகருது. ஆனா நான் சொன்ன மாதிரி படத்துல வந்து வெற்றி தோல்வியை மட்டும் மையமா வைக்காம இந்த கிரிக்கெட் போட்டியை வச்சு அந்த கிரிக்கெட் போட்டி மூலமா கிராமத்து கிரிக்கெட் போட்டி மூலமா நடக்கிற அந்த அரசியல், அந்த பிரச்சனைகள் என்னென்ன, அந்த சாதாரண எளிய மக்களின் உணர்வுகள் என்ன, எளிய மக்களின் வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி சூப்பரா அந்த கிரிக்கெட்டுங்கிற ஒரு ஒன்லைனை வச்சு படம் வந்து கச்சிதமா போயிட்டு. அதே மாதிரி மற்ற படத்துல மாதிரி வெறும் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னா கிரிக்கெட் சும்மா ஒரு கேம் விளாடுற மாதிரி இல்லாம கிராமத்துல உண்மையான ஒரு வெயில் உள்ள ஒரு வெட்டவெளி கிராமத்துல எப்படி வந்து கிரிக்கெட் கேம், அந்த கிரிக்கெட் போட்டி எப்படி வந்து கிராமத்துல நடக்கும் அப்படிங்கிறத கச்சிதமா ஒரு கையில கட்டிட்டு விளையாடுறதா இருக்கட்டும், ஒரு பேடு கட்ட தெரியாம போட்டுட்டு எப்படி விளையாடுறதுன்னு தெரியாம விளையாடுறதா இருக்கும். வேற லெவலுக்கு வந்து கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் வந்து ரப்பர் பந்துல விளையாட ஆரம்பிச்சு, அதாவது ரப்பர் பந்து கேம்ல தான் அவர் வந்து ஒரு கிங். கடைசியில் அவர் வந்து ஒரு ஸ்டிச் பால் கேம்ல வந்து அவரை வந்து இறக்கி அவர் எந்த அளவுக்கு அது விளையாடுற அந்த ஸ்டிச் கேம், அந்த ஸ்டிச் பால் கேம் அப்படிங்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காருங்க. ஸோ படத்தோட கதை கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்கள், இரண்டு ஆண்களுக்கு நடுவில் இருக்கும் ஈகோ தான் இந்த படத்தோட கருத்து, மைய கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெண்களோட கனவுகள் என்ன, பெண்களோட நிலை என்ன, பெண்களோட உணர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி பெண்களோட விஷயத்தையும் வந்து அந்த பெண்களோட நிலைமையை பற்றியும் பார்த்தீங்கன்னா அழகா நூத்திட்டு போய் அழகா வந்து ஆடியன்ஸுக்கு வந்து படமா கொடுத்துருக்காரு தமிழரசன் பச்சைமக்கு. சியான் ரோகனோட மியூசிக் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து சலிக்கலைங்க. அதாவது ரொம்ப, அதாவது இந்த படத்துல ரொம்ப மியூசிக்கோ ரொம்ப சாங்கா போட்டோம்னா கண்டிப்பா சலிச்சிருக்கும். பட் அந்த அளவுக்கு அவர் கையாளாம கரெக்டா பிஜிஎம்க்கான முக்கியத்துவத்தை கொடுத்து படத்தை வந்து அந்த கதையோட நோக்கி அந்த அப்படியே ஒரு பிஜிஎம் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கிராமத்துல எப்படி கிரிக்கெட் கேம் நடந்துகிட்டு இருக்கும், அந்த வெட்டவெளி வெயில் உள்ள கிராமத்துல வந்து எப்படி வந்து கிராமத்துல வந்து கிரிக்கெட் நம்ம நேரில் எப்படி பார்த்தா எப்படி அந்த உணர்வை வந்து இந்த படத்து மூலமா நமக்கு வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம படத்தோட ரிவ்யூ இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து 10க்கு 8 மார்க் வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு படத்தோட கதையும் அந்த படத்தோட நேர்த்தியும் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஒட்டுமொத்த எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எப்படி ஒரு கிரிக்கெட் கேம்ல வந்து எல்லாரும் விளாண்டாதான் நல்லா இருக்கும், கேம் ஜெயிக்க முடியுமோ அதே மாதிரி படத்துல அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அழகா அச்சிதமா பண்ணி படத்தை வந்து ஒரு அழகான ஒரு வெற்றி படமா ஆக்கியிருக்காங்க இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாமே. ஸோ ஏழை மக்களின் எளிய வாழ்க்கையும் அவர்களோட உணர்வையும் அவர்களுக்கு நடுவில் இருக்கும் அரசியலும் ஆண் பெண் இரண்டு இனத்தில் உள்ள பிரிவுகளையும் எப்படி மக்கள் வந்து ஆணையும் பெண்ணையும் பார்க்குறாங்க, அதே மாதிரி எப்படி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்க்குறாங்களோ இதே மாதிரி இந்த விஷயத்த வந்து வலிய திணிக்காம அந்த கதையோட போக்கத்துல வந்து அப்பப்ப ஊசி குத்தி விட்டுருக்காரு டைரக்டர். ஸோ இந்த விதத்தில் லப்பர் பந்து 6/4 பறந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதுதான் இந்த படத்தோட லப்பர் பந்தோட ரிவ்யூ. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசுவோம். உலகத்தில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி படத்தோட மூவி ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் உங்களை வந்து ஊக்குவிக்கும் ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ வீடியோ முடிக்கும் போது நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த மகிழ்ச்சியான செய்தியை கொடுப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன விஷயம்னா நம்ம சேனல் இன்றுடன் 1 வருட காலத்தை வந்து நிறைவேற்றிச்சு வெற்றி நடைபெறுகிறது. 1 வருட காலத்துக்காக அதுக்கப்புறம் 1 வருட காலத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா வெற்றி நடை போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கு நம்ம சேனல். ஸோ இதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா மக்களாகிய நீங்க தான்.
ஸோ மேலும் மேலும் இந்த சேனல் வந்து வளர உங்களோட ஆதரவையும் உங்களோட வாழ்த்தையும் வந்து நான் எதிர்கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அதை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இன்னையோட இன்றைக்கு முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். அதுவரை உங்களிடம் இருந்து விரைவது உங்கள் மூலம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் NBC சேனல். நன்றி, வணக்கம்.